நான் வாக்கிங் போயே ஒரு 1 1/2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனா அதுதான் உண்மை. நான் மட்டும் இல்ல, நெறைய மாமிஸ் இப்படி தான் இருப்போம். நியூ மாமிஸ், போஸ்ட்பார்ட்டம் மாமிஸ், ஏன் நானு, என்னோட அம்மா, என் அம்மாவோட அம்மா, இந்த மாதிரி எல்லாரோட அம்மாட்டயும் கேட்டு பாருங்க. நீங்க உங்களுக்குன்னு டைம் எடுத்து வாக்கிங் போய் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் வாக்கிங்கை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, அது ஹெல்த்துக்கு நல்லது, மென்டலி நல்லது, அதெல்லாம் ஓகே. அவங்களுக்குன்னு அவங்க தனியாக வாக் போகிறதோ, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணி ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்து எவ்வளவு மாதங்கள் ஆயிருக்கும், எவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு சில டாடிஸ் கூட போகாமல் இருந்திருக்கலாம். பட் பேசிக்கலி மாமிஸ் தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம எதுக்காக இந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணுறோம்? ஒன்று நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இல்லை அந்த வாக்கிங் போகிற டயத்துலையோ, இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுற டயத்துலையோ வேறு ஏதோ ஒரு வேலையை நம்ம அந்த டயத்தில் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், ஏதாச்சும் குக் பண்ணி கொடுக்கலாம், இல்லை நமக்கு தனியாக வாக் போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ், இல்லை உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ, கோ ஃபார் அ வாக். கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி நல்லாவே ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். நான் ஏன் வாக்கிங்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.